அனைவருக்கும் வணக்கம். நம் செல்வத்தமிழ் சேனலில் அரசு பொதுத் தேர்விற்கான வினா விடைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். வாங்க இன்றைக்கு 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து வினா விடைகள் பகுதி 2 காணலாம். முதல் கேள்வி, அடவி, தில்லம், அழுவம் என்பன எதை குறிக்கும்? சரியான விடை காடு. கானகம், முளரி, விடர், வனம், அரில், பதுக்கை போன்றனவும் காட்டை தான் குறிக்கும். காட்டு பூக்களுக்கு உவமையாக கவிஞர் சுரதா கூறுவது என்றனை? சரியான விடை கார்த்திகை விளக்குகள். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருப்பது காணும் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் என்று சுரதா கூறுகிறார். அப்படியே இருக்கட்டும் அந்த மரம் என்ற பாடலை பாடியவர் யார்? சரியான விடை ராஜ மார்த்தாண்டன். உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல இரண்டல்ல பாடலை பாடினார். நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் பாடலை பாடினார். ராஜ மார்த்தாண்டன் நடத்திய இதழ் எது? சரியான விடை கொல்லிப்பாவை. இந்தியா விஜயாவெல்லாம் பாரதியாருடையது. ராஜ மார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து என்ன தலைப்பில் நூல் ஆக்கியுள்ளார்? சரியான விடை கொங்குதேர் வாழ்க்கை. ராஜமார்த்தாண்டன் ஒரு கவிஞர், இதழாசிரியர், கவிதை திறன் ஆய்வாளர் என பன்முக திறன் கொண்டவர். தனது கவிதைகளை எல்லாம் தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் நூலாக்கியுள்ளார். நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? சரியான விடை கோழிக்குண்டு. குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த கோழிக்குண்டு மாதிரி நாவற்பழம் இருக்கிறதா உவமையாக கூறப்பட்டுள்ளது. மார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? சரியான விடை ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள். கொல்லிப்பாவை என்பது அவரோட சிற்றிதழ். மலைக்கல்லன் என்பது நாமக்கல் கவிஞருடைய பாடல். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்று கூறியவர் யார்? சரியான விடை கலாப்ரியா. கலாப்ரியா ஒரு புதுக்கவிதையை எழுதியவர். புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை முண்டன்துறை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் அப்படின்னு கேட்டாலும் முண்டன்துறை தான் சரியான விடை. துஷ்டி கேட்டல் என்பதன் பொருள் யாது? சரியான விடை துக்கம் விசாரித்தல். பரவசம் என்றால் பெருமகிழ்ச்சி. நச்சரவம் என்பதன் பொருள் யாது? சரியான விடை விஷமுள்ள பாம்பு. நச்சுன்னா விஷம், அரவம்னா பாம்பு. நச்சரவம் என்றால் விஷமுள்ள பாம்பு. பசு, மாடு, விடு, மாவு என்பதில் உள்ள குற்றியலுகர சொல் எது? சரியான விடை மாடு. 2 எழுத்தா இருந்தா நெடில்ல இருந்ததுன்னா அது குற்றியலுகரம். இங்க 2 சொல்லு இருக்கு, மாடு மாவுன்னு. இரண்டுமே முதல் எழுத்து நெடிலா இருக்கு. ஆனா இறுதி எழுத்து டூல இருக்கிறதுனால மாடுதான் சரியான விடை. மாவுங்கிறது முற்றியலுகரம். கீழ்காணும் சொற்களில் உள்ள உயிர் தொடர் குற்றியலுகரம் எது? சரியான விடை பாலாறு. ஆறுங்கிறதுலயும் ரூவுக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கு. பாலாறு அப்படிங்கிறதுலயும் இல் கூட்டல் ஆ உயிர் எழுத்து இருக்கு. ஆனாலும் ஏன் பாலாறு தான் உயிர் தொடர் அப்படின்னு கேட்டா, ஆறு என்பதில் 2 எழுத்து இருக்கு. 2 எழுத்து இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். இங்கு பாலாறு என்பதுதான் சரியான விடை. கரடியை தேனீக்களிடம் இருந்து காப்பது எது? சரியான விடை அடர்ந்த முடி. தேனீக்கள் கொட்டும் போது அதனுடைய அடர்ந்த முடிதான் அந்த தேனீக்களை இருந்து அது காப்பாற்றுமா. முண்டன்துறை அமைந்துள்ள இடத்தின் பரப்பளவு எவ்வளவு? சரியான விடை 895 சதுர கிலோமீட்டர். ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் உள்ள வேறுபாடு யாது? சரியான விடை ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தம் உண்டு. யானை ஒன்றிற்கு ஒரு நாளைக்கு குடிக்க எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்? சரியான விடை 65 லிட்டர். யானைக்கு எது குறைவாக இருக்கும்? சரியான விடை கண் பார்வை. கேட்கும் ஆற்றலும் மோப்பு ஆற்றலும் அதுக்கு அதிகமா இருக்குமா. கண் பார்வை தான் ரொம்ப குறைவா இருக்கும்.
தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை கோவை. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எது? சரியான விடை புற்றீசல். தேன் கனிகள் எல்லாமே கரடி சாப்பிடும், ஆனா மிகவும் பிடித்த ஒரு உணவு புற்றீசல். புலி எப்போது வேட்டையாடும்? சரியான விடை இரவில். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? சரியான விடை புலி. புலி பசித்தால் மட்டுமே பிற உயிர்களை கொல்லக்கூடிய தன்மையுடையது. பண்புள்ள விலங்கு எது? சரியான விடை புலி. தனக்கான உணவை வேட்டையாடிய பிறகு வேற எந்த விலங்கையுமே அது வேட்டையாடுவது கிடையாது. அதனாலதான் புலிய பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். இந்தியாவில் எந்த சரணாலயத்தில் மட்டும் ஆசிய சிங்கங்கள் உள்ளன? சரியான விடை கிர் சரணாலயம். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? சரியான விடை தந்தம். ஆசிய யானையில ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனா ஆப்பிரிக்க யானை இரண்டுக்குமே தந்தம் இருக்கும். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஜாதவ் பயங். சாதுநாத் என்பவர் எந்த வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர்? சரியான விடை அஸ்ஸாம். 2012 ஜாதாவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? சரியான விடை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். மணல் பகுதியா உள்ள ஒரு தீவையே மரங்கள் வளரும்படி செய்தாராம். அதனாலதான் அவருக்கு வனமகன் அப்படிங்கிற பட்டம் கிடைத்தது. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? சரியான விடை 1.5, அதாவது 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? சரியான விடை 1. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்ன? சரியான விடை 1. மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் யாது? சரியான விடை பழம் விழுந்தது. டன்னகரம் ரன்னகரம், அதாவது 3 சுழினா 2 சுழினா இதை அடுத்து வரும்போது மகரம் குறுக்கமாக இருக்கும். சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது எது? சரியான விடை ஔகார குறுக்கம். எந்த 2 எழுத்துக்களை அடுத்து மகரம் வந்தால் அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும்? சரியான விடை இன், அதாவது 2 சுழி இன்னு 3 சுழி இன்னு. உயர் திணைக்குரிய பால் எத்தனை? சரியான விடை 3. அது என்ன அப்படின்னு கேட்டா ஆண்பால், பெண்பால், வளர்பால். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஔவையார். வாய்மை எனப்படுவது யாது? சரியான விடை தீங்கு தராத சொற்களை பேசுதல். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? சரியான விடை பொறாமை உள்ளவன் செல்வம். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் எத்தனை? சரியான விடை 38. சென்னா போதார் என்று யாரை அழைப்பர்? சரியான விடை திருவள்ளுவர். உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார்? சரியான விடை பொய் சொல்லாதவன். அறவழி என்றவுடன் நினைவுக்கு வருபவர் யார்? சரியான விடை காந்தி. கல் அலை என்பதன் பொருள் யாது? சரியான விடை கற்குகை. அலை என்றால் குகை என்பது அதனுடைய பொருள். போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சரியான விடை காவற்பெண்டு. காவற்பெண்டு
புறநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? சரியான விடை 1. புறநானூறுல மொத்தம் 400 பாடல் இருக்கு. அதுல ஒரு பாடலை பாடியவர் காவற்பெண்டு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் யாது? சரியான விடை எங்கே? தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எது? சரியான விடை புறநானூறு. மக்கள் வாழ்க்கை முறை, நாகரிகம் அப்படின்னு கேட்டாலே அதுல உள்ள சங்க இலக்கியம் புறநானூறு தான். புறநானூறு எந்த நூல்களுள் ஒன்று? சரியான விடை 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. இதுல சரியான விடை 8 தொகை. 10 பாட்டு என்பது 10 பாடல்களை உடையது. 8 தொகை என்பது 8 நூல்கள் இருக்கும். 11 கீழ்கணக்கு என்பது 18 நூல்கள் இருக்கும். தெரிந்து கொள்வோம். சொல்லும் பொருளும். சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. என்ன நேயர்களே, இது போன்ற வினாவிடைகளை தொடர்ந்து காண செல்வத்தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.